Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. பிகின் பக்தி சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2025 ராகு கேது பெயர்ச்சி. இதை 12 ராசிக்கும் எப்படி இருக்கும்? பொதுவாக ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சின்னு கேட்டாவே ஒரு மனுஷன் தரையில் இருக்கிறவன் உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தன்மை. யோகங்கள் ராகு பகவான் தான் நிறையாவே கொடுப்பாரு. போகங்களையும் ராகு பகவான் தான் கொடுப்பாரு. கேது பகவான் ஞானத்தை கொடுப்பாரு. கடகராசி. கடகராசிக்கு 8வது வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் 2வது வீட்டில் தான் கேது பகவானுடைய பெயர்ச்சியும். 2025க்கு முன்ன ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் உங்களுக்கு இடையூறுல தான் நீங்கள் சந்திச்சிருந்துருப்பீங்க, இன்னலைத்தான் சந்திச்சிருப்பீங்க. ஏன் ஒரு வம்பு தும்பு வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு. படிக்கிற குழந்தைங்க கூட படிக்கிற இன்டென்ஷன் இல்லாமல் தேவையில்லாத டிப்ரெஷனில் ஆகக்கூடிய தருணமும் உண்டு. வீணான விவாதங்களை சந்திக்கக்கூடிய நேரங்காலங்களும் உங்களுக்கு உண்டு. கல்யாணம் ஆனவங்களுக்குத்தான் பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ள பல கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வந்திருக்கும். கடகராசிக்காரங்க நீங்க ஏமாறுவீங்க. ஆணா இருந்தா ஒரு பொண்ணுக்கிட்ட ஏமாறுவீங்க, ஒரு பெண்ணா இருந்தா ஒரு ஆணுக்கிட்ட ஏமாறுவீங்க. இது விதி. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் உங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கும். கடன் வாங்கினாலும் அதை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கடன் வாங்கி கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணதாக்கு தரும் உயர்ந்த நிலைமைக்கெல்லாம் வர முடியாது. ஆனால் இருந்திருந்தாலும் இந்த 2025க்கு வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு இன்னலைத்தான் கொடுக்க போகுது. ராகுக்கும் சந்திரனுக்கும் ஆவாது, அது ஒரு கதையே இருக்கு. ஜென்ம பகன் கூட சொல்லுவாங்க. 6, 8, 10, 12 துர்ஸ்தானம். உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் சொல்லக்கூடியது கும்பராசியில இருக்கு. கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். அந்த சனி பகவான் வீட்டில் இருக்கிறனால தப்புன்னு ஒன்று பண்ணீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடைச்சிடும். காசு பணத்தை நிறைய வழியில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 4 திசையிலையும் காசு கொடுக்கும். ஆனால் உங்கள் உடல் நோயை நீங்கள் பார்க்கணும், உங்கள் ஆரோக்கியத்தை பார்க்கணும். பாசக்கார ஜாதகம் யாருன்னு சொன்னாவே அது கடகராசிக்காரங்க தான். தான் குடும்பம், தான் மனைவி, தான் மக்கள், தன்னை சார்ந்தவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைச்சி கொடுத்துட்டு போட்டிருக்கிற சட்டையும் உண்றதுக்கு உணவும் தான் உங்களுக்கு சொந்தம். கடகராசி பாசத்துக்கு அதிபதியான ராசி. ஏன்னா நீங்கள் ஒரு பெண் அண்டும் கூட. தான் குடும்பத்துக்காகவும் தான் மனைவிக்காகவும் தான் குழந்தைங்களுக்காகவுமே வாழ்க்கையை வாழ்ந்து அர்ப்பணிச்சுட்டு போகிற ஜாதகமும் கூட. படித்த ஜாதகம், லா படிக்கலாம், டாக்டர் ஆகலாம், இன்னும் ஒரு உயர்ந்த வேலையில் போகக்கூடிய தன்மை கடகராசிக்கு தான். பிரதிபலிப்பு அதிகம் உள்ளது கடகராசி தான். ஆனால் 2025க்கு முன்ன வரைக்கும் நீங்கள் ஏமாறணும்னு கேட்குறது விதி. ஏமாற்ற மாட்டீங்க, ஏமாறுவீங்க. பாசத்தினால ஏங்குவீங்க. உங்கள் மேலே யாராவது ஒரு பாசம் காட்டினாங்கன்னா அவங்களுக்காக உயிரையே கொடுத்துருவீங்க. அப்படித்தான் ஏமாறுவீங்க. ஆனால் இருந்திருந்தாலும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி துர்ஸ்தானத்தில் இருக்கு. தனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய உள் பயம் உங்களுக்கு இருக்கும். ஒரு அம்மிக்கல்லை தூக்கி நெஞ்சில் வச்சுட்டு படுத்தா எப்படி ஒரு பாரமாக இருக்குமோ அந்த பாரம் இருக்கும். ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு இன்னைக்கு சரியில்லாத ஒரு நேரமும் நடக்கு. இருந்தாலும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க.
உங்கள் அப்பாவுடைய அப்பாவை நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அதாவது தாத்தாவை இல்லைன்னா தாத்தாவை, இருந்தாருன்னா வணக்கம் மட்டும் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற நேரத்துக்கு என்னதான் சம்பாதிச்சாலுமே நிற்காது. யாரோ ஒருத்தர் கொடுத்து ஹெல்ப் பண்ணா தான் அதோடைய தன்மையும் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 ராகு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு தொந்தரவை தான் கொடுக்குது. அதனால தான் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குன்றத்தூருக்கு வேண்டிய சேக்கிலார் வழிபட்ட ஸ்தலம், இல்லைன்னா நம்ம வடபழனி முருகன் கோவில். இப்படி முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு இருந்தால் பயம் ஏற்படாது, நஷ்டமாக மாட்டீங்க. எதுக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. புதுசாக ஒரு கார் வாங்கினீங்கன்னா டியூ கட்ட முடியாது. புதுசாக ஃப்ளாட்டு வாங்கினீங்கன்னா இஎம்ஐயில் போட்டிங்கன்னா டியூ கட்ட முடியாத சூழ்நிலை வரும். அலசி ஆராய்ஞ்சு உங்கள் ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து தெளிவு பண்ணிக்கிங்க. அதே போல் கடகராசியில் உள்ள ஆண்கள் உங்கள் மனைவியை நீங்கள் ஏமாற்றுவீங்க. உங்கள் மனைவியை நீங்கள் த்ரெடன் பண்ணுவீங்க, பயமுறுத்துவீங்க. என்ன பயம் தெரியுமா முறுத்துவீங்க? எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குது, நான் அப்படி போகிறேன் இப்படி போகிறேன்னு சொல்லி மனைவியை ஏமாத்துனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத இடையூறு வந்துடும். அப்படியாம்பட்ட ஒரு தருணமும் கடகராசிக்காரர்கள் ஆண்களுக்கு இருக்குது. மனைவியோட அரவணைச்சு அன்போட பண்போட தான் வீட்டு பிள்ளைங்களோட நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக பல கோயில்களுக்கு போங்க, பல சுற்றி பார்க்குற இடத்துல ஜாலியாக லைஃப்பை கொண்டாடுங்க. இப்படிலாம் கொண்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெளிவாக வரக்கூடிய தருணம் இருக்குது. ராகு பகவான் மட்டும்தான் 8ஆம் இடம். குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் 12வது வீடு, விரயம்தான் இருந்தாலும் குரு பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உண்டு. சனி பகவான் உங்களுக்கு பாக்கிய சனியில் வந்திருக்காரு. கடகராசிக்காரங்க பயப்படாதீங்க, அவங்க குலதெய்வத்தை வேண்டுங்க. கடகராசிக்காரங்கள் மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்தீங்கன்னா நீங்கள் தாங்க யோகத்தை அடையக்கூடிய ஒரு தருணம். யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் ஜாதகத்தில் உல்டாவா போனுச்சுன்னா என்னென்ன இடையூறுகளை கொடுக்கும் தெரியுமா? கர்மக்காரகன் சொல்லக்கூடிய கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மையும், தாத்தாவுடைய சாபம், முன்னோர் சொத்துல இடையூறு, வம்பு தும்பு வழக்கு, குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்காத ஒரு தருணத்தையும் ராகு பகவான் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நீங்கள் ராமேஸ்வரம் போகணும். இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தால் ராகு பகவானுடைய தன்மை, கேது பகவானுடைய தன்மை உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கக்கூடிய நேரங்காலம் வரும். ராகு பகவான் ஜாதகத்தில் உச்சமாக வர்றதுக்கு ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்கிறேன். அந்த ஸ்லோகத்தை ராகு கால நேரத்தில் யமகண்ட நேரத்தில் சொன்னால் பலன் கொடுக்கும். சொல்கிறேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள், ராகு கேது பகவானே போற்றி. இப்படி இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவோடைய தாக்கம் குறைஞ்சு உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வழி கிடைக்கும். சிவாய நம. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும், கடாட்சியம் கிடைச்சு எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. என்ன நீங்கள் பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு அட்ரஸ் லொக்கேஷன் ஆகிடும். ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. சிவாய நம.